ஓம் அம் அக்னியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் ஒரு 21 தடவையோ ஒரு 108 தடவையோ நீங்கள் சொல்லி சூரியனை வழிபாடு பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா வேலைக்குன்னு போனாலே நீங்கள் வந்து அரசாங்க வேலைக்கு தான் போவீங்க. அதுவும் அரசாங்க வேலையில்னா தனியார் துறைகளில் போனாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் போகிற வேலையில் நீங்கள் தான் ராஜாவாக இருப்பீங்க. நீங்கள் வச்சதான் சட்டம். அந்த மாதிரி எல்லாருமே உங்களுக்கு அடிபணிஞ்சு நடப்பாங்க. அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் தொழில் செஞ்சாலும் சரி, இல்லை இப்போ தனியாரில் வேலை பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் வந்து சூரிய பகவானை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். ஓம் அம் அக்னியே நமக இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் தினமும் கூட நீங்கள் சூரியன் சன்ரைஸை பார்க்கலாம். சூரியனை உதிக்கும் போது ஒரு சின்ன கற்பூரத்தை சூரியனுக்கு காமிச்சிட்டு கூட ஓம் அம் அக்னியே நமக அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நல்லா கல்வியில் ஞானம் வரணும், நான் செய்கிற தொழிலில் நான் வந்து சிறந்து விளங்கணும். இதுன்னு மட்டும் கிடையாது, எல்லா துறை, கலைத்துறை, சினிமா துறை, அரசியல், ஆன்மீகம், இந்த மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு சூரிய உதயம் பார்த்து மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணுறது சிறந்த பலன் அளிக்கும். மந்திரம் சொல்ல முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி ஆலயங்களுக்கு சென்று சூரியனுடைய விக்கிரகத்துக்கு தாமரைப்பூ வாங்கி வச்சோ, இல்லை நெய் தீபம், எலுமிச்சை மரத்தில் நெய் தீபம் ஏற்றியோ நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர்றதுனால பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செய்கிற தொழிலில் ராஜா மாதிரி விளங்கலாம். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தடை அப்படிங்கிறதே இது வரவே வராது. இப்போ நிறைய பேர் தொழில் செய்கிறதுல பார்த்திங்கன்னா தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, என்ன செஞ்சாலும் எனக்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இதை செஞ்சாலே இப்போ உங்களுக்கு என்ன தடையில் இருந்தாலும் அது வந்து சுக்குநூறாக உடஞ்சிடும். சூரியனை கண்ட பனி போல் உருகிற மாதிரி இருந்த இடம் தெரியாமல் எல்லாம் காணாமல் போயிடும். அந்த அளவிற்கு ஒரு சூரியன் வந்து ஒரு மகத்துவமான ஒரு பலனை உங்களுக்கு அளிப்பார். இதையும் எல்லா மக்களும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.